வாங்க இன்னைக்கு சிங்கப்பூர் ஸ்பெஷல் மைசூர் மட்டன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மைசூர் மட்டன் செய்கிறதுக்கு குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுலேயே வந்து நம்ம கறியையும் போட்டு நம்ம நல்லா வதக்கி விடணும். கறியை வந்து நான் சேர்த்துறேன். இது வந்து கிட்டத்தட்ட 1 கிலோ கறிங்க. 1 கிலோ கறி எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு தக்காளி, அது பெரிய சைஸ் தக்காளி வந்து இதோட சேர்த்து அந்த கறியோட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கறி வதங்க கொஞ்சமாக கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். கல் உப்பு, அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கணும். இந்த கறி எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மூடி வச்சிட்டோம்னா நல்லா இந்த அளவுக்கு கறியில் உள்ள தண்ணி தாங்க, நான் தண்ணியே சேர்க்கல, அந்த கறியில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியில் வரும். இந்த அளவுக்கு நம்ம வதக்குனா தான் அந்த கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த தண்ணியே போதும், பட் கொஞ்சமாக வந்து மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த கறி வந்து 1 விசில் அல்லது 2 விசில் தான் வைக்கணும். ரொம்பலாம் வைக்க வேணாம், இது நாட்டாடு தான், சீக்கிரமே வெந்துடும். நான் வந்து 1 விசில் தாங்க. 1 விசில் வந்தோன்னு நம்ம குக்கரை ஆஃப் பண்ணி அந்த சூட்லேயே இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து கறி வந்து ரொம்ப வந்து உடஞ்சி வேகக்கூடாது. இப்போ இந்த வறுவலுக்கு ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், சோம்பு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு 5-6 முந்திரி பருப்பு தான் மெயின் இதுக்கு டேஸ்ட் கொடுக்குறது. முந்திரி பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் எடுத்துருக்கீங்களோ, நான் 1 கிலோ அளவுக்கு தான் எல்லாமே சொல்கிறேன். அந்த அளவுக்கு தான் இது வந்து நம்ம செஞ்சுருக்கேன். நான் வந்து பட்டை கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து மட்டன் மசாலா வந்து நான் சேர்க்க போகிறேன். அதனால் மசாலா அந்த பட்டை கிராம்பெலாம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ அது வறுத்து இறக்கி ஆறட்டும். அதுக்கப்புறமா அரைச்சி இது கூட நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து விசில் வந்துடுச்சு. இந்த அளவுக்கு தான் கறி வந்து வேகணும். பார்த்துங்க, நல்லா ரொம்ப வந்து உடையக்கூடாது, உடைஞ்சி மாவாகக்கூடாது. ஸோ இப்போ வந்து குக்கரை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தண்ணி அதிகமாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம வந்து வறுவலுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இரும்பு கடாய் எடுத்துருக்கேன். அதில் தான் நம்ம வறுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு சின்ன வெங்காயம், இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் வதங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே கறி வேகும் போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கோம். அதனால் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம். இதில் தக்காளி சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம கறி வேக வைக்கும் போதே வந்து தக்காளி சேர்த்துருக்கோம். மைசூர் மட்டனுக்கு ரொம்ப தக்காளி வந்து தேவைப்படாது. ஒரு தக்காளி அது நீங்கள் கறி வேக வைக்கும் போதே சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி சேர்த்ததே தெரியாது, அந்த தக்காளி வந்து இருக்கிறது வந்து தெரியாது. இந்த வறுவலுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலியா மட்டன் மசாலா தான் நான் சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த மைசூர் மட்டன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா அந்த டார்க்காக பிளாக் கலரில் தான் இருக்கும். ஸோ அந்த கலரும் கிடைச்சிச்சு. அப்படியே அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உள்ள டேஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. இந்த ஹோம்மேட் மசாலா உங்களுக்கு என்னென்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தண்ணி எல்லாமே வதங்கி கறி நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த மசாலா எல்லாம் கறியோடு நல்லா சேர்ந்துருச்சு, நல்லா மிக்ஸ் ஆகிட்டு. இப்போ நான் வந்து நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா, அந்த மசாலாவை நான் நல்லா இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னமும் நல்லா கறி இந்த மாதிரி நல்லா சுருளை வந்து இந்த மாதிரி இடையில நல்லா கிளறி விடணும். அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். தேங்காய்லாம் சேர்த்துட்டோமா அதனால் அடிப்பிடிக்கும். அதனால் நல்லா கிளறி விடணும். அந்த நல்லா கறி நல்லா சுருண்டு வரும். அப்படியே இப்போ வந்து லைட்டு வெளிச்சத்துக்கு வந்து ஒரு மாதிரி தான் தெரியுது. இது வந்து தனியாக எடுத்து நான் ஃபோட்டோ லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன கலரில் இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் டார்க் பிளாக்காக தான் இருக்கணும், இது கொஞ்சம் பிளாக் கலரில் வரும். இப்போ வந்து இந்த மைசூர் மட்டனுக்கான ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து லாஸ்ட்டாக சேர்க்கணும். முந்திரி பருப்பை நெய்யில் இந்த மாதிரி நிறைய முந்திரி பருப்பு சேர்க்கணும். அப்போ தான் நம்ம சூப்பராக அந்த முந்திரி பருப்பு அங்கங்கே அப்படியே க்ரன்ச்சியாக கடிப்படும், சூப்பராக இருக்கும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக தூவினிங்கன்னா செம்மையான மைசூர் மட்டன் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. சிம்பிளாக ஒரு ரசம் வச்சுட்டு இதை சாப்பிடுங்க, செம சூப்பர். அல்லது ஒரு எலும்பு ரசம் வச்சுட்டு கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அருமையாக இருந்துச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த இரும்பு கடாயில் வறுவல் செம சூப்பர்னு பாருங்கள் என்ன கலரில் இருக்கணும். இந்த மைசூர் மட்டன் அது சிங்கப்பூர் ஸ்பெஷல் மைசூர் மட்டன் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணும் மறக்காமல் கோரி வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.